அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு செய்தி என்னன்னா, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்களாம் யாரு? விசேஷித்தவர்கள். சிறப்பு. விசேஷன்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தூய தமிழ்ல நம்ம சொல்ல போனா சிறப்பானவர்கள். யூ ஆர் மோர் வேல்யூடு பீப்புள். ரொம்ப கனமான ஜனங்கள், அதிக மதிப்புள்ள ஜனங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே நம்ம பார்த்து சொல்ற. கண்ணம்பாளையத்தில் இவ்வளோ ஜனக்கூட்டம் இருக்கு, இத்தனை வீடுகள் இருக்கு. ஒரு சிலர் தான் என்ன நம்ம வந்திருக்கிறோம். கண்டிப்பா ஆண்டவருக்கு நீங்க விசேஷமான ஜனங்கள், நீங்கள் சிறப்பான ஜனங்கள். கர்த்தரை நேசிக்கிறபடியால் நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆங்கில வியாக்கியானம்லாம் எடுத்து பார்க்க போனா யூ ஆர் மோர் ப்ரீஷியஸ் பீப்புள். என்ன விலை மதிக்க முடியாத ஒரு சொத்து கடவுளுக்கு நீங்க. ப்ரீஷியஸ் மெட்டல்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம், இது போல சில ஆர்னமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், ரொம்ப விலையேறப்பட்டதுன்னு சொல்லுவோம். அதை காட்டிலும் யூ ஆர் மோர் ப்ரீஷியஸ். நீங்க அதை காட்டிலும் விலையேறப்பட்டவர்கள். கர்த்தர் அப்படித்தான் உங்களை வச்சிருக்கார், அப்படித்தான் எடை போடுறாரு. இல்லைன்னா இன்னைக்கு நான் பேச முடியுமா? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் 2-3 நாளா. இந்த ஓரத்துல அப்படி நாக்க கொஞ்சம் லேசா மூவ் ஆனாவே வலிக்குது. ஸோ நிறைய பேர் போன்ல கூட என்ன வளர்றீங்கன்னு கேட்டாங்க. என்ன கொஞ்சம் வாயில கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு காலையில, நேற்று காலையிலேருந்தே லேசா சரி பண்றாரு. அவர் வேலை இல்லை, அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றாரு. ஒரு பாஸ்டர் துபாய்க்கு போயிருந்தாராம். லேட்டஸ்டா நடந்த சம்பவம், 1 மாதத்துக்குள்ள. ஸோ 4-5 சபையில பேசியிருக்காங்க. ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் மால் எல்லாம் கொண்டு போய் அவங்கள காட்டியிருக்காங்க. சும்மா அப்படி நம்ம டூர் போற மாதிரி. டூரிங் விசால தான் போவாங்க எப்பவுமே, டெம்பரரி விசா. அப்போ அந்த 3 பாஸ்டர்ஸும் ஒரு பெரிய மாலுக்கு போயிருக்காங்க. போனா அது வெறும் நகை விற்கிற கடை, ஒரு பெரிய கடை. அப்படியே சுத்தி பார்த்தா அவ்வளோ பெரிய பெரிய விலை உயர்ந்த நகையெல்லாம் இருக்கான். ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு மோதிரத்தை வச்சிருந்தாங்களாம். அது ரொம்ப பாதுகாப்பா இருந்துதான். அந்த பாக்ஸை திறக்கணும்னாவே பாஸ்வேர்டை போட்டு தான் திறக்கணும், சாதாரணமாக யாருமே திறக்க முடியாது. அப்போ இவங்க போய் கொஞ்ச நேரம் அதை வியந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மிளிர்தான். டைமண்ட் ரிங்கு ஒன்று அதில் வச்சு அதை அவ்வளோ ஷோகேஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அங்கே ஒரு தமிழ்காரர் தான் இருந்தார் விற்கிற இடத்துல. இவங்களுக்கு அந்த இது தாங்க முடியாம, ஐயா இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. சும்மா நம்ம கணக்கு பிரகாரம் எவ்வளோ இருந்திருக்கும் சொல்லுங்களேன். நமக்கு தெரிஞ்சது, நமக்கு சின்ன கணக்கு தானே தெரியும். பெரிய கோடீஸ்வரம் போடுற மாதிரி, நம்ம அம்பானி போடுற மாதிரி போட முடியுமா? நமக்கு ஏற்ற மாதிரி தானே விலை போடுவோம். சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டைமண்ட் ரிங்கு டி நகர்ல போய் வாங்குறீங்க, எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க. அதே நான் இது நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ? சொல்லாதவங்க எல்லாம் வெளியே போன்னு சொல்ல போறோமா? நான் இல்லை, சும்மா சொல்லுங்களேன் எவ்வளோ இருக்கும். 25 லட்சம். எங்க ஐசக் ஐயா ஒரு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேல்யூ போட்டிருக்காரு. ஒரு 25 லட்சத்துல ஒரு டைமண்ட் ரிங்குன்னு போட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே நம்ம ஆளுங்களுக்கு மூச்சே நின்று போச்சான். 600 கோடியா மோடியோ. நமக்கு வியப்பா இருக்கு. லேட்டஸ்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தினாரு, ப்ரீ வெட்டிங் ப்ரோக்ராம். 1200 கோடி சாப்பாட்டுக்கு மட்டும் செலவு பண்ணார். எவ்வளோ? 2500 வெரைட்டி. நீங்க எங்க வேணாலும் இந்தியாவில் வந்தீங்கன்னா அங்க இருந்து உங்களை கூட்டு போறதுக்கு ஏரோப்ளேன். அதனால இந்த 600 கோடி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாதாரணம். அதை வாங்குறதுக்கும் ஆள் இருப்பாங்கல்ல. அதை காட்டிலும் இதைத்தான் நான் சொல்ல வரேன்.
நீங்கள் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். இந்த டைமண்டை விட கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம் விசேஷமான ஜனம். ஆதியாகமம் 1:27 படிங்க. ஏன்னு சொல்றேன், ஏன் விசேஷித்தவர்கள்? ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமா, 28 படிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகு பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமாம் அருமையானவர்களே, அவர் படைக்கும் போதே 5 நாள் படைக்கும் போது உண்டாக கடவுதுன்னு படைச்சிட்டார். என்ன, சூரியன் உண்டாக கடவுது, கடல் உண்டாக கடவுது, வானம் உண்டாக கடவுது, அப்படியெல்லாம் படைச்சிட்டாரு எல்லாத்தையும். ஆனா மனிதனை படைக்கும் போது மாத்திரம் அவர் கொஞ்சம் பொறுமையா, ஏன்னா அவன் விசேஷமானவன், பொறுமையா அவர் சாயலாகவே உருவாக்கி. கடவுளை யாராவது நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. அப்போ ஒரு மனுஷனை பார்த்தா கடவுளை பாக்குறீங்கன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஐசகையாவை பார்த்தா நீங்க இயேசு கிறிஸ்து பாக்குறீங்கன்னு அர்த்தம். அவர் சாயலாக தான் படைச்சார், அப்படித்தானே? அவர் சாயலாகவே படைத்து சோகம் இல்லாம இங்க இருக்கிற வெளிச்சம், என்னுடைய இருதயத்துல காணப்படுற சந்தோஷம், வெளிச்சம் இங்க தெரியுது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய விசேஷித்த மக்களே, நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? ஒளியாயிருக்கிறீர்கள். உங்க மூலமா உலகத்துக்கு ஒளி போகுது. ஏறக்குறைய 240 கோடி பேர் இருக்காங்க இந்தியா உலகத்துல முழுக்க. இந்தியாவில் ஒரு 3 கோடி 3.5 கோடி ஜனங்கள் இருக்காங்க 140 கோடியில. ஆனால் நீங்கள் விசேஷித்த ஜனங்கள் என்பதை மறந்து விடாதீங்க. காலி சேர்லாம் நிரம்பணும், அது உங்க பொறுப்பு. இந்த பக்கத்துல இருக்கிற உங்க பொறுப்பு. உங்க சைடு மட்டும் ஃபுல்லா வச்சுக்கிறீங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும், நான் தூத்துக்குடி திருநெல்வேலில இருந்து பேசுறேன், கோவில்பட்டில இருந்து பேசுறேன், எங்க சைடு தான் வீக்கா இருக்கு. அது எப்பவுமே வீக்கு, எப்பவுமே வீக் அந்த பக்கம். ஆனா திருச்சபைக்கு வர்றதுல கூட வீக்கா இருக்கு. தயவுசெய்து நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணி, கொஞ்சம் அன்பா சொல்லி, உங்களுடைய டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி, உங்களுக்கு தெரியாது டேலண்ட், உங்களுடைய டேலண்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பக்கம் சேரை ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:7, சாரி 2 தீமோத்தேயு படிங்க. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். படிங்க. 2 தீமோத்தேயு 1:7 தானே படிக்கிறீங்க? 2 தீமோத்தேயு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் படிங்க, பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ரொம்ப அழகா படிக்கணும். பாருங்க, பயமுள்ள ஆவியை கொடாமல். அடுத்தது படிக்கும்போது எப்படி படிக்கணும்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால தாங்க விசேஷமான ஜனங்க. நம்ம ஏன் விசேஷமான ஜனங்கன்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா, ஏன் இந்த ஒரு கூட்டம் ஏன் சர்ச்செல்லாம் அடிச்சு உடைக்கிறான் தெரியுமா? ஆராதனை பண்ணக்கூடாதுன்னு தெரியுது சொல்றான், ஏன் தெரியுமா? வெளிநாட்டு மதம் சொல்றான், ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது நல்ல காரியத்தை சொல்லி கொடுத்துட போறாங்கன்னு பயப்படுறான். நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆயிட போறீங்கன்னு பயப்படுறான். இந்த சர்ச்சு வர்றதுனால தானே அந்த ஜனங்கள்லாம் நீட்டா போறாங்க. இல்லைன்னா கந்தியும் கயிறுமா இருக்கிற ஆளுங்க தானே அவன் நினைக்கிறது. அங்கேயே வச்சுக்கோ, அவனை எங்க அங்கேயே இருக்கட்டும், அவனை பெரிய ஆள் ஆக்காத. அவனை பெரிய ஆள் ஆக்குறது எது? சர்ச்சு. வெள்ளக்காரன்லாம் இங்க வந்து உபதேசம் பண்ணும்போது நம்முடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? திருநெல்வேலி மாவட்டத்துல பனை ஏறாள் எப்படி இருந்திருப்பான்?
ஒரு சமுதாய மக்கள். பனை ஏறுறது தான் தொழில். அம்மா ஜாக்கெட் போடக்கூடாது, ஜாக்கெட் போட்டா வரி போட்டுருவான். படிக்க கூடாது, படிச்சா வரி போட்டுருவான். அவன் ஊர்ல நீ செருப்பு போட்டு நடக்க கூடாது, நடந்த கட்டிடுவான் மரத்துல பிடிச்சி. என்னுடைய அனுபவத்துல நான் உணர்ந்திருக்கேன். ஒரு ஊருக்கு போய், விழுப்புரம் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போனேன். அங்க 2-3 பேரா பேங்க்ல இருந்து போனோம். அவன் எல்ஐசியில் ஒர்க் பண்றான். அந்த ஊர்ல தெருவழியா போனோம். அந்த மேகநாதன் வீடு எங்கன்னு கேட்டோம். எந்த மேகநாதன்னாரு. சொன்னேன் இந்த மாதிரி இந்த தம்பி விழுப்புரத்துல வேலை செய்யறாரு. ஓ அந்த பையனா அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்லி அந்த இடத்துல போனோம் நீங்க அப்படின்னு. அங்க போய் விசாரிச்சா அந்த தெருவில் நாங்க நடந்து கூட வரக்கூடாது. இதையெல்லாம் கிறிஸ்தவம் மாற்றினது, சபை மாற்றினது. ஆகவேதான் நீங்கள் விசேஷித்த ஜனங்கள். அதனால தாங்க சிறப்பான ஜனங்கள். அவர் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல. வேறாவது பயப்படுறாங்க. சர்ச்சுக்கு போறாலும் பயப்படவே மாட்டாங்க, அது வேற பெரிய விஷயம். சர்ச்சுக்கு போய் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்ட ஜனங்க எங்களுக்கு எல்லாம் தெரியும் இருக்கிற ஒரு திமிரெல்லாம் இருக்கு. பயப்படவே மாட்டாங்க யாரை பார்த்து. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நாங்கள் சிறப்பான ஜனம், ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிற ஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பயத்தின் ஆவியை கொடாமல் எப்படி கொடுத்திருக்காரா? அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. நான் அடிக்கடி சொல்லுவேன், யாரை காட்டிலும் நீங்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை. இதுல கூட உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படல, அதனால நீங்க அப்படி இருக்கீங்களே தவிர எந்த இடத்திலையும் இந்த மண்டையில மூளையில நீங்க தாழ்ந்தவர்கள் இல்லை. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். பேங்க்ல போய் சேரும்போது ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல கொடுக்க மாட்டான். அங்க போய் சண்டை போடும். சார் அங்க எங்களை போடுங்க. இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க அந்த அந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்க வேலை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அங்க சொன்னோம், சார் அவனை மாதிரி நாங்களும் படிச்சுட்டு வந்திருக்கோம், என்ன எங்களை அங்க போடுங்க, 1 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க. நாங்க ஒருவேளை வேலையை சரியா செய்யலன்னா எங்களை மறுபடியும் பழைய டிஸ்பேட்சு சேவிங்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் போட்டுருங்க அப்படின்னு. இருந்தாலும் துணிச்சல போட்டார். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் போட்டார். என்னையும் இன்னொருத்தரையும். நீங்க நம்ப மாட்டீங்க, அவன் 7 மணி வரையும் செஞ்ச வேலையை 4 மணிக்கு முடிச்சிட்டோம்.